மாற்றுத்திறனாளிகளுக்கு விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தியை கொடியசைத்து தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் யார் செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விடுதிகள் மறுவாழ்வு சேவை ஊர்தியை கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வழங்கி சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்தமைக்காக விருது பெற்றவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து சென்னை KK நகரில் இருக்கக்கூடிய அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்திற்கு 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புற உலகு சிந்தனையற்ற நபர்களுக்கான ஒப்புயர்வு மையத்தையும் 35,000 ஆரம்ப நிலை இடையூட்டு மையங்களையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு உரிமையியல் திட்டத்தின் மூலம் வலுப்படுத்தி அமைக்கப்படக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தையும் முதலமைச்சர் இன்றைக்கு திறந்து வைக்கிறார். நேரடியாக அந்த ஊர்தியில் சென்று பார்வையிட்டு வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இந்த விடுதிகள் மறுவாழ்வு சேவை ஊர்தியை இன்றைக்கு கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வழங்கி மிக குறிப்பாக இதுல சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்தமைக்கான விருது பெற்றவர்களுக்குமான வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நடமாடும் ஊர்தியை முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் KK நகரில் இருக்கக்கூடிய அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்திற்கு 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டக்கூடிய இந்த புற உலகு சிந்தனையற்ற நபர்களுக்கான ஒப்புயர்வு மையத்தையும் 35 ஆரம்ப நிலைய இடையீட்டு மையங்களையும் இந்த மாற்றுத்திறன் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு உரிமையியல் திட்டத்தின் மூலம் வலுப்படுத்தி அமைக்கப்பட்டக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்து வரக்கூடிய நிலையில கொடியசைத்து இதை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் 130.93 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு அரசால் இந்த உபகரணங்கள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி அபினேஷ்.